தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்ன மட்டும் குறி வச்சுதான் ஏதோ செஞ்சாங்க. நானும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப என்ன விரட்டுறதுக்காக சூர்யா சார பழி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் என்ன பாவம் செஞ்சாரு? அவர் எதுக்காக இப்படி எல்லாம் செய்யணும்? என்னோட சேர்த்து அவரையும் காலி பண்ண மிகப்பெரிய சதியே நடக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒளிமறைவா சதி வேலையை செஞ்சாங்க. இப்ப ரொம்ப வெளிப்படையா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த வீட்ல எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்காக பேசுறதுக்கு என்ன புரிஞ்சுக்கிறதுக்குன்னு அங்க இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் சூர்யா சார் மட்டும்தான். அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, நான் ஏத்துக்கிறேன். ஆனா சூர்யா சார் நல்லா இருக்கணும். அவரு நல்ல மனுஷன். அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இவ்வளவு நாள் சூர்யா சார் கூட எனக்கு சண்டையும் சச்சரவுமா போயிட்டு இருந்துச்சு. எப்படா அந்த வீட்டை விட்டு போவோம்னு நினைச்சேன். இப்பதான் கூட இருந்து வாழணும்னு ஆசை வந்திருக்கு. இப்போன்னு பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனை வரணும். இது எல்லாத்துல இருந்தும் என்னையும் சூர்யா சாரையும் காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துரு. முக்கியமா சூர்யா சாருக்கு எந்த கஷ்டமும் கொடுத்துறாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தங்கச்சி நந்தினி வராப்ல. அத்தா அத்தா என்னத்தா நீ பாட்டுக்கு ஆஸ்பத்திரியில இருந்து வந்துட்ட? சின்னையாக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காரா? டாக்டர் என்ன சொன்னாரு? சின்னையாக்கு ஒண்ணும் இல்லையே? அத்தா என்னத்தா அழுகுற? ஐயாக்கு எதுவும் ஆயிடுச்சா? நீ அழுகுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு தாயி. என்னாச்சு தாயி சொல்லு. என்ன தானே சொல்றது? 2 கால்லயும் அடி, நுரையீரல் முழுக்க புகை ஏறி போச்சான். டாக்டருங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏத்தா சின்னையா அப்படி கஷ்டப்படுறப்ப நீ ஏன் இங்க வந்த? கூட இருந்து பாக்கணும் தானே? ஐயா தானே வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. யாரு? பெரிய ஐயாவா? அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டாரா? அங்க இருந்தா தேவையில்லாம என்ன வச்சு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு ஓ சொல்லிட்டாருன்னு. அது என்னமோ வாசம் தான் தாயி. அம்மாடி, நான் இந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து இந்த வீட்டில் இருக்கிற ஆளுகளையோ வீட்டை பற்றியோ வெளியில் போய் தப்பாக பேசுனது இல்லை. ஏன்னா மாதம் மாதம் வயிற்ற கழுவுறதுக்கு படிக்காசு கொடுக்குறவங்க, அவங்கள பற்றி நம்ம தப்பாக பேசக்கூடாதுல்ல. ஆனால் இங்கே இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா இவங்களையெல்லாம் கோபம் வந்து கெட்ட வார்த்தை போட்டு பேசணும் போல இருக்குது தாயி. அவ்வளோ கோபமாக வருது. என்னடா அண்ணன் என்னைக்கு இப்படி பேச மாட்டாரு, எனக்கு பேசணும்னு நினைக்காத தாயி. நடக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது தாயி. சின்னையாக அடிபட்டானே நீங்கள் எல்லாரும் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனீங்கள, அதுக்கு பிறகு இந்த வீட்டில் என்ன நினச்சுன்னு உனக்கு தெரியுமா? மொத்தத்துக்கும் காரணம் உன் அப்பா தான் சொல்லி அவரை கன்னத்தில் அரைஞ்சு சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க அத்தா. ஆனால் உன் அப்பா வெள்ளந்தியான மனசு தாயி, மனசு உடஞ்சு போயிட்டாருத்தா. போடுறாங்க போடுங்கம்மா, நீங்க வேணா போடுங்கம்மா போடுங்க. பாப்பா என்னென்ன சொல்றீங்க? எனக்கு ஃபோன் பண்ணவங்க இது எதையுமே சொல்லலையே. வீட்டுக்கு கிளம்புறோன்னு மொட்டையா தான் சொன்னாங்க. அதை எப்படி தாய் சொல்லுவாங்க? ஏற்கனவே 1008 பிரச்சனை உனக்கு, இதே வேற சொல்லி ஏன் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு தான் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. அத்தா என்னதான் காசு கழுத்து வர இருக்கட்டுமே,
அதுக்காக மனுஷனா மதிக்கணுமா இல்லையா? அவன் தான் நல்ல ஜென்மமே, இவங்களே ஜென்மமா கேடுகட்ட ஜென்மமா. உன் அப்பாவையும் குடும்பத்தையும் இவங்க எப்படிலாம் திட்டினாங்க தெரியுமா? நான் என் கண்ணால் பார்த்தேன் தாயி. ரொம்ப தப்பு தாயி. நீ வாக்கப்பட்ட பாவத்துக்கு நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிற, அவங்களுக்கு என்ன தலையிலத்தா? நான் சொல்றேனே, நீ தப்பா நினச்சிக்காதத்தா. இங்கே வரு, இனிமே உன் குடும்பத்து ஆளுகளை எந்த விஷயத்துக்காக எதுக்காகவும் இந்த வீட்டுக்கு வர சொல்லாத. உனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கா, நீ எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வா. அவங்களெல்லாம் இனிமே இங்கே வர சொல்லாத ஐயே. அத்தா அம்மாடி, அண்ணன் இன்னொன்று சொல்கிறேன், நீ கோச்சிக்க கூடாது. பரவாயில்ல, சொல்லுங்க என்ன. அத்தா, இந்த வீட்டில் இருக்க சில பேர் பேய் பிசாசனும் மோசமாக இருக்காங்க தாயி. இவங்க யாரும் உன்னை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க தாயி. அம்மாடி, நல்ல பாம்பு மாதிரி எப்போ பார்த்தாலும் குத்திக்கிட்டே இருப்பாங்க தாயி. நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து எவ்வளோ கஷ்டத்தையும் துன்பத்தையும் தாங்குவ? 10 நாளைக்கு ஒரு வாட்டி ஆளு மாற்றி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு நீ இதையெல்லாம் சுமக்கிற? இவங்க குடும்ப கௌரவத்தை காக்கிறதுக்காக நீ எதுக்கு தேவையெல்லாம் கஷ்டப்பட்டு கிடக்க? அம்மாடி, நீ என்ன சொல்லுவ அடிக்கடி இந்த அண்ணங்கிட்ட? இந்த வீட்டை விட்டு போகிறேன், நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லுவேல? அண்ணன் நான் இப்போ சொல்கிறேன் தா, நீ பட்ட கஷ்டத்தில் நான் பார்க்கும்போது நீ வீட்டை விட்டு பார்த்தா, நீ குடும்பத்தோட கூழ கஞ்ச எது கிடைக்குதோ அதை குடிச்சிட்டு கேட, எதுக்கு இங்க எடுத்து லோல் போட்டுக்கிட்டு கிடக்க? உனக்கு என்ன தலை இழுத்தா? இல்லைண்ண, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். அத்தா, என் உயிரே போனாலும் சரி, சூர்யா சாரை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எப்போ உன்னையே கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போயிட்டாளோ, இனிமே அவளை சும்மா விடக்கூடாது. அவளோட அப்பா என்னடானா என் கையை பிடிச்சி பேசுகிறான், அவனோட பொண்ணு என் பொண்டாட்டி மேலேயே கை வைக்கிறா. விட்டா நிலைமை ரொம்ப மோசமாயிரும் போல் இருக்காத்த. புரியுது மாப்பிள்ள, எனக்கும் மனசு ஆறவே இல்லை. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். யாரு மேல யாரு கை வைக்கிறது? அவ கையை நீட்டி மாதவி அடிச்சது இன்னும் என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்க. என்ன திமிர் இருக்கும் அவளுக்கு? அவளை ஒரு வழி பண்றேன். சொல்லுங்க மனோகர். மேடம், நம்ம டெல்லியில் ஆல் இண்டியா ஹோம் அப்ளைன்ஸ் எக்ஸ்போக்கு நம்ம கம்பெனிலேருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுருக்கோம். இந்த தடவை சூர்யா சார் நேரில் போகிறேன்னு சொன்னார். டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஆனால் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல அவர். அதான் மேடம் உங்களுக்கு நான் கால் பண்ணேன்.